வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். முன்னேறிய இந்தியா என்பது வலுவான அறிவுசார் பொருளாதாரத்தால் எட்டத்தகுந்த இலக்கே தவிர வெறும் கனவல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். இந்தியாவின் தேசிய கல்விக் கொள்கை உலகிலேயே சிறந்த கொள்கையாக திகழ்வதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் நாட்டின் மிகப்பெரிய கதிசக்தி மல்டி மோடல் சரக்கு போக்குவரத்து முனையத்தை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். இதற்கென அவர் 2 நாள் பயணமாக இன்று கனடாவின் கால்கரி நகரை சென்றடைந்தார். G7 உச்சிமாநாட்டில் எதிர்கால எரிசக்தி பாதுகாப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடு பற்றிய விவாதங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். G7 நாடுகள் மற்றும் இதர அழைப்பு நாடுகளின் தலைவர்களையும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து உலகின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறார். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி உள்ளிட்ட தலைவர்களுடன் இருதரப்பு கூட்டங்களையும் அவர் நடத்த இருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 6வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதும் 18 லட்சம் இந்தியர்கள் வாழும் கனடாவிற்கு கடந்த 2015ஆம் ஆண்டு முதன்முறையாக மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முக்கிய கூட்டாண்மை நிலைக்கு உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் சேவை, நல்லாட்சி, ஏழைகள் நலன் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய துறைகளில் அரசு மேற்கொண்ட முக்கிய முயற்சிகள் குறித்து ஆகாஷ்வாணி சிறப்பு தொடர் ஒன்றை வழங்குகிறது. அந்த வரிசையில் நவீன மருத்துவ வசதிகளை குறைந்த கட்டணத்தில் அனைவருக்கும் வழங்குவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் மருத்துவ கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றமடைந்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் போன்ற முன்முயற்சிகளால் 55 கோடி மக்களுக்கு நிதி பாதுகாப்பு கிடைத்துள்ளது. ஆயுஷ்மான் வய வந்தனா திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு வசதிகள் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதில் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் மக்களுக்கான மருத்துவ சேவைகள் நவீனமாக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட நபர்கள் தங்களின் மருத்துவ ஆவணங்களை எளிதில் அணுக ஏதுவாக 78 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் வேகமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அசாமின் முதலாவது எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டதும் விரிவாக்கம் செய்யப்பட்டதும் தரமான கல்வி மற்றும் 3ஆம் நிலை மருத்துவ வசதிகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா துணிச்சலான பல்வேறு நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொண்டது. நாட்டில் முதலாவது தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பாகவே விமான நிலையங்களில் மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கப்பட்டு முகக்கவசம் அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டது. நாடு முழுவதும் உடனடியாக பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டு தடுப்பூசி பணிக்குழுவும் அமைக்கப்பட்டது. கோவின் இணையதளத்தின் உதவியுடன் மக்களுக்கு 220 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டன. சஞ்சீவினி தொலைநிலை வசதி மூலம் மக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ ஆலோசனைகளை பெற முடிகிறது. சுகாதாரத்துறையில் கடந்த 11 ஆண்டுகளில் ஏற்பட்ட இத்தகைய விரிவான மாற்றங்களால் தரமான மருத்துவ வசதிகளை எளிய முறையில் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றங்களை நாடு எட்டி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். முன்னேறிய இந்தியா என்பது வலுவான அறிவுசார் பொருளாதாரத்தால் எட்டத்தகுந்த இலக்கே தவிர வெறும் கனவல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்துரையாடல் நடத்திய அவர் விக்சித் பாரத் என்னும் இலக்கை நோக்கி நாட்டை நகர்த்துவதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் கூறினார்.
சமத்துவமின்மையை போக்கி அனைவரையும் சமன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவி கல்விதான் என்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். ஆயினும் கல்வியில் வணிகமயம் அதிகரிப்பது நல்லதல்ல என்றும் நாடு பாரம்பரியமான குருகுல கல்வி முறையின் மாண்புகளுக்கு திரும்புதல் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கார்ப்பரேட் உள்ளிட்ட வர்த்தகத் துறையினர் நாட்டின் கல்வி கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் CSR நிதியை ஒருங்கிணைத்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் சூழல் எழுச்சி பெற்று வருவதை திரு ஜெக்தீப் தன்கர் சுட்டிக்காட்டி, உலகிலேயே யூனிகார்ன் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்தியாவில்தான் அதிகம் என்பது நம் அனைவருக்கும் பெருமை என்றார். நீல பொருளாதாரம் முதல் விண்வெளி பொருளாதாரம் வரையிலும், ஆராய்ச்சி முதல் புதுமையாக்கம் வரையிலும் இந்திய இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் கொட்டிக் கிடப்பதாக அவர் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு கை கொடுக்கும் அரசின் சாதகமான கொள்கைகளை மேலும் பல இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை உலகிலேயே சிறந்த கொள்கையாக திகழ்வதாகவும், பலவித படிப்புகளை பயின்று திறமை, நேரம் மற்றும் உள்ளாற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்கும் வகையிலான நெகிழ்வுத்தன்மை இக்கொள்கையில் இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், National Education Policy 2020, it is not policy of any government. It is National Education Policy that is game changer and epochal development. My appeal to the states that have not so adopted it. And those that have adopted, I call upon universities, academic institutions to realize what is given in the policy. Let our boys and girls be fully aware the benefits of the policy. Please have workshops. Once they will come to know for the first time, they will realize our national education policy is the best in the world because it allows you to distance from degrees. It allows you to fully exploit your talent and potential. It allows you when it gives premium to your attitude. It allows you multi-courses. It allows optimal utilization of time. தற்போது உலகிலேயே வளர்ச்சி ஆர்வம் அதிகமுள்ள நாடு இந்தியாதான் என்றும், சமூக நல்லிணக்கம், குடும்ப அறிவொளி, சுற்றுச்சூழல் உணர்வு, சுயசார்பு, குடிமை பொறுப்புணர்வு ஆகிய நாகரீக மரபுகளின் அடிப்படையில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு செல்வ கணபதி, திரு வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு பிரகாஷ் பாபு ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு புதுடில்லிக்கு புறப்பட்ட குடியரசு துணைத் தலைவரை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் நாட்டின் மிகப்பெரிய கதிசக்தி மல்டி மோடல் சரக்கு போக்குவரத்து முனையத்தை திறந்து வைத்தார். நாட்டில் 108 இடங்களில் மல்டி மோடல் சரக்கு போக்குவரத்து முனையங்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில் 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாகவே குறைந்த காலத்தில் இதை சாதிக்க முடிந்திருப்பதாக அவர் கூறினார். ரயில்வே துறையிலும் சுத்தம், சுகாதாரத்தை மேம்படுத்தி தரத்தை உயர்த்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வைஷ்ணவ் கூறினார். கடந்த ஆண்டில் இந்தியாவின் ரயில்வே துறை 720 கோடி பயணிகளையும் 1600 மில்லியன் டன் சரக்குகளையும் கையாண்டு உலக அளவில் 2வது இடத்திற்கு உயர்ந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கும், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கதேசத்தை ஒட்டி இன்று காலை உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும், குஜராத்தை ஒட்டி இன்று காலை உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையிலும் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். முன்னேறிய இந்தியா என்பது வலுவான அறிவுசார் பொருளாதாரத்தால் எட்டத்தகுந்த இலக்கே தவிர வெறும் கனவல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார்.
இந்தியாவின் தேசிய கல்விக் கொள்கை உலகிலேயே சிறந்த கொள்கையாக திகழ்வதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் நாட்டின் மிகப்பெரிய கதிசக்தி மல்டி மோடல் சரக்கு போக்குவரத்து முனையத்தை திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.